ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஷாட்னு ஒரு எடிட்டிங் ஆப். ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னா, இதில் வந்து நிறைய பண்ணலாம். ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு கலர்ஸ் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்மு, ட்ரான்சிஷன், இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நியூவாக போய்ட்டு நியூ என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே கொடுத்துருங்க. இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ஸோ நான் எப்போயுமே வந்து பெய்டு வெர்ஷன் தான் போவோம். ஏன் அப்படின்னா வந்து எதுவுமே வந்து ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. ஃப்ரீயாக இருந்தால் அது வேல்யூவும் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பெய்டு வெர்ஷன் போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் வராது, அப்புறம் யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்டர்ஃபேஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் சைஸ்னால் 1:1, 4:5, 9:16 அது வந்து ரீல் சைஸு. இப்போ யூடியூப் சைஸ் வேணால் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இப்படி இருக்கும்போது ஜூம் பண்ணணும்னா இது வந்து அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ இது வந்து சிங்கிள் டிக் இருக்கும், டபுள் டிக் இருக்கும். சிங்கிள் டிக் அப்படின்னா அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் ஆகும். டபுள் டிக் அப்படின்னா எல்லா வீடியோக்கும் மொத்தமாக அப்படியே ஜூம் ஆகிடும். ஸோ அதான் வந்து இதோட ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளர் பண்ணாலும் பிளர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிளர் பண்ண கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் நார்மலாக நான் வச்சுக்கிறேன் அப்படியே கேன்சல் கொடுத்துட்டு. ஏன்னா எனக்கு வந்து பிளர் பண்ண வேணாம். ஸோ நார்மலாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எடிட்டிங் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஸ்ப்ளிட்டு, ப்ரீ கட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ப்ளிட்டு அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பெருசாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா இது வந்து கட் ஆகிடும். ஸோ நமக்கு இது வேணாம் அப்படின்னா டேட் கொடுத்தா அது டேட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ திரும்ப வந்து கொண்டு வரணும் டேட் பண்ணது அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா திரும்ப முதல்ல வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோமா, ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இது பண்ணால் ட்ராக் பண்ணி கூட பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கட் ஆகும். இது வந்து ஒரு ஆப்ஷனு. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுமோ அது வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாய்ஸ் வேணால் இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஃபெக்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பெல் சிம்பிள் அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அது நமக்கு என்ன வேணுமோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மியூசிக்கில் போய்ட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு சோசியல் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சவுண்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன சவுண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்கும் அதே போல் தான். மியூசிக் ஆல்ரெடி அவங்க வந்து நார்மல் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சம் காப்பிரைட் இருக்கும், நார்மலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். இம்போர்ட் அப்படின்னா நம்ம சாங் ஆல்ரெடி ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வீடியோலேயே சாங் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு ஆடியோ இதில் வந்து சாங் இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு சாங் இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ கட் ஆகிட்டு ஒரு ஆடியோ மட்டும் சூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ எல்லாருமே ஒரே டைமில் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் பண்ணப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் காப்பிரைட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், சில பேர் வந்து நிறையா பேசும்போது திரும்ப வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாட்டில் வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் கேப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்படி நான் பேசுகிறேன்ல, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வந்து இது ஆக்சுவலி வேணும் அப்படின்னா நம்ம நெட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு வீடியோ பேசுகிறோம், 10 மினிட்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்டைட்டிலுக்கு பதிலாக அந்த கேப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது டிஜினிஷன் நான் சூஸ் பண்ணுறேன். சரி, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து தெரியக்கூடாதுனால சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எடிட்டில் போய்ட்டு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா காப்பிரைட்டுக்காக வந்து இது மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நல்லா டார்க்காக தெரியணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100% வச்சிங்க அப்படின்னா நல்லா டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஷனு. ஸோ இது பார்டர்லாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் லேபிள் அப்படின்னா அந்த பாக்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸும் இதுலேயே இருக்கும். கலர் என்ன கலர் வேணுமோ இந்த கலர் வேணும்னா உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது சப்போஸ் எனக்கு இது ஓகே அப்படின்னா அப்புறம் டெக்ஸ்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்டர் வேணும்னா அந்த பார்டர்ஸை பிளாக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷேடோஸும் இந்த மாதிரி சைடில் ஷேடோஸ் வர மாதிரி வச்சுக்கலாம். க்ளோ கூட இருக்குது.
ஸோ நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி ஆகும்போது எப்படி வைக்கலாம் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வர்றது அது வரும் இல்லையா, அது வந்து ஒரு உள்ளேருந்து வர மாதிரி மேலேருந்து வர மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வைக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ சப்போஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி, சப்போஸ் ஃபேஸ்புக் சிம்பிள் நமக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் சிம்பிள் இப்படி கொண்டு வந்துக்கலாம், ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸில் போனீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். சப்போஸ் மாநிலம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அந்த இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் கிஃப்ட்டில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது வரும். ஸோ நெட் ஆன் பண்ணிடுறேன். நெட் ஆன் பண்ணி பண்ணால் உங்களுக்கு நிறைய தெரியும். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் சிம்பிள் வருது இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறது அதே தான். இந்த மாதிரி ஃபுல்லாக எழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எண்டு வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. இதை டெக்ஸ்ட் அதே மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இது டெலிட் பண்ண என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தனா டெலிட் ஆகிடும். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்துட்டு இதில் நம்ம டீட்டெயில்னால் என்ன அப்படின்னா, அந்த இடத்த வந்து ப்ளர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இப்போ தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன்ஸ். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் பிஐபின்னு இருக்குது. ஸோ ஃபில்டர் இன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் என்னென்னா, அப்படியே விடாமல் நம்ம வந்து கலர் கிரேடிங் கூட பண்ணலாம். கலர் கிரேடிங் என்னென்னா, ஃபில்டரில் போய்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கூட்டுறது, அப்புறம் சேச்சுரேஷன் கூட்டுறது, இந்த மாதிரி நம்ம கலர் கிரேடிங்கை லைட்டாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீசெட்டும் வச்சுருப்பாங்க அவங்க. ஆட்டோ ஃபில்டர் கொடுத்தா நமக்கு அது மாதிரி வரும். ஸோ அது ஃபில்டர் செட் ஆகலை அப்படின்னா நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர்லாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்தா 1 ஆகும், டபுள் டிக் கொடுத்து அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆகிடும். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணால் பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருப்பீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அந்த கலர் கிரேடிங் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. ஸோ ஃபில்டர், இந்த பிஐபின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஐபின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ போகும்போது இப்போ கீழே அந்த வீடியோ இருக்குது, இதுக்கு மேலே நான் வேறு வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பிஐபி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த பிஐபி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வேறு மேலே வந்து சாப்பிட்ற வீடியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ எனக்கு மேலே வந்து சாப்பிட்ற வீடியோ வேணும்னா இந்த சாப்பிட்ற வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக அங்கே பாருங்கள், கீழே வந்து வீடியோ வரும், மேலே வந்து இந்த வீடியோஸ் வரும். இது முடிஞ்ச உடனே திரும்ப நார்மல் வீடியோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸோ மேலே ஏதாச்சும் டக்குன்னு கட் பண்ணி வைக்கிறதுலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் இருக்குது அப்படின்னா, இந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வந்து மியூசிக் போட போகிறோம் அப்படின்னா வால்யூம் கம்மி பண்ணிட்டு சேம் சிங்கிள் டிக்னா இந்த வீடியோக்கு மட்டும் ஆகும், டபுள் டிக்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் இல்லாமல் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பீடு இருக்குன்னா, சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃபீல் ஆகுது அப்படின்னா ஸ்பீட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா நல்ல ஸ்பீடாக போகும். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீட் வச்சுக்கலாம். இன்னும் ஸ்பீட் வச்சு நமக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? ஸோ சப்போஸ் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இதை வச்சுட்டு இந்த இதில் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இதில் ஸ்பிட் கொடுத்துட்டு இப்போ அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்க வந்து இப்படி ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் சொல்லுவாங்க, அது வந்து இதில் தான் வரும். இந்த அனிமேஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜூம் இன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அப்படியே வரும். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த இதில் வந்து பிளர் பண்ண அப்படின்னா திரும்ப ஸ்பிட் கொடுத்துட்டு இங்கேருந்து ஷேக் பண்ணி மேலேருந்து வர மாதிரி கூட பண்ணலாம். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், வீடியோ போகும்போதே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இதில் அந்த எண்ட் இருக்குல்ல, ஸ்பிட் பண்ணுற இடத்துல அதாவது ட்ரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா ட்ரான்சிஷன் இதில் தான் வரும். உங்களுக்கு என்ன ட்ரான்சிஷன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 3 லேயர் வர மாதிரி 4 லேயர் வர மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே எப்படின்னா நம்ம வந்து சிலதான் கற்றுக்க முடியும், சிலது நம்ம பண்ண போனால் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் அவுட் மாஸ்க் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்குது. இது எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணால் இங்கே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி எப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதே வீடியோ திரும்ப உங்களுக்கு வரும். தெரியுதா? ஸோ அதே வீடியோ திரும்ப நமக்கு வர மாதிரி இருக்கும் டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ்.
அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒப்பாசிட்டி கூட பண்ணலாம். இது வந்து கம்மி பண்ணிட்டு ஒப்பாசிட்டினா அது வந்து அப்படியே வீடியோ டல்லாகும். லைட்டாக பிளாக் ஆகிட்டு பிரைட் ஆகிற மாதிரி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படியே பிளாக்லேருந்து கொஞ்சம் இடத்துல என்ன பண்ணணும், ஏன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதை வச்சுட்டு இந்த இதில் அப்படியே லைட் ஆப்போசிட்டி கூட்டிகிட்டே வரலாம். இப்போ அவங்க பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன். அப்படியே பிளாக்காக வந்துட்டு டக்குன்னு அப்படி கலராக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராப்னா என்ன அப்படின்னா, இந்த வீடியோ இருக்குன்னா இது வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை கிராப் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9:16 கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா அன்வான்ட் திங்ஸ்லாம் அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கிராப் ஆப்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இதுதான் மெயின் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் கற்றுக்கணும், அப்புறம் எந்த இடத்துல தேவையில்லாத கட் பண்ணுற கற்றுக்கணும், ஸ்ப்ளிட்டு கற்றுக்கணும், அப்புறம் ஆடியோ ட்ராக் நம்ம கற்றுக்கணும், மற்ற ஸ்பீட் கற்றுக்கணும். மற்ற இதில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே இல்லை, இதுதான் இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ ஃப்ரீஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த இடம் இருக்குது, சரி இப்படி இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் இருக்குது, இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஃப்ரீஸ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது புரியும். ஸோ வீடியோக்கு டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு அடுத்து வருது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா, அதான் ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட், இந்த இதுக்கு அப்படின்னா ரொட்டேட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் பேசிக் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ மற்ற எதுவும் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. ஏஐ எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் போய்ட்டு நான் எஃபெக்ட்ஸ் எங்கே இருக்குது, ஃபில்டரில் சரி இந்த ஃபில்டரில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோ மாதிரி வரும் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் ஒரு நார்மல் வெர்ஷன் வராது. நீங்கள் சப்போஸ் டான்ஸ் ஆடுறீங்க, இல்லை வந்து நார்மலாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நம்ம எல்லா எஃபெக்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணுறது, ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். நம்ம என்ன எடிட்டிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது செட் ஆகாது, டக்குன்னு பண்ணலாம். பட் நார்மலாக ஒரு ஃபன் ரீலோ இல்லை டான்ஸ் ரீலோ பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக. ஸோ வேறாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் வந்து 4K வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் 38 பிக்சலே ஓகே தான். இதுவும் MP4 எதுவும் ஓகே தான். MP4 கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து நீங்கள் அப்படியே சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக வந்து வீடியோ கிடைக்கும். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே